சில கவிஞர்கள் கவிதை எழுதுவாங்க, பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். இப்படிலாம் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன திகைப்பும் ஏற்படும். கடவுள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கடவுள் பத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனை, ஒரு எண்ணம் இருக்கும். போகன் சங்கர் சொல்றார் கடவுளை பத்தி, வண்டியில் அடிபட்ட நாயின் கூச்சலை ரொம்ப நேரம் நின்று கேட்க முடியவில்லை. நீங்க ஏதாவது ஒரு உயிர் துயரப்பட்டதுன்னு வைங்களேன், ரொம்ப நம்மளால நின்று பார்க்கவே முடியாது. பார்த்திருக்கீங்களா? ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு கிடந்துச்சுன்னா நம்ம எப்படி திரும்பிக்குவோம்? ஏன்? நம்மளால காப்பாற்றவும் முடியாது, அதை நம்மளால சகிச்சுக்கிடவும் முடியல, மனசுக்கு சங்கடமா இருக்கும். ரொம்ப பரிதாபமா ஒரு பிச்சைக்காரர் இருந்தாலும் நம்மளால என்ன அப்படின்னு கடந்து போயிருவோம், வேகமா கடந்து போயிருவோம் அந்த இடத்த விட்டுட்டு. ஏன்? நம்மளுக்கு அவங்க மேல பரிதாபம் இருக்கு, ஆனா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான காரணம். வண்டியில் அடிபட்ட நாயின் கூச்சலை ரொம்ப நேரம் நின்று கேட்க முடியவில்லை. இப்படித்தான் நம்மை கடவுளும் கடந்து போகிறாராய் இருக்கும். சில நேரம் நம்ம கடவுள்கிட்ட எவ்வளவோ பிரேயர் பண்றோம், என்னென்னவோ வேண்டுகோள் வைக்கிறோம், அவர் கண்டுக்காம போயிடுறாரு. தெரியுமா என்ன காரணம்? ரொம்ப அதிகமா கத்துறோம், அதிகமா துயரப்படுறோம், அதை கடவுளாலேயே கேட்க முடியல. ஒரு நாய், வண்டியில் அடிப்பட்ட நாய் ரொம்ப கத்துச்சுன்னா எப்படி நம்ம கடந்து போவோமோ அதே மாதிரி கடவுளும் கடந்து போயிடுறாரு. எப்ப தாங்க முடியலடா உன் அலறல் அப்படின்ட்டு கடவுளும் கடந்து போயிடுறாரு. இப்படி யாராவது யோசிப்போமா? நம்ம இதை ஒரு கவிஞனால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த கவிதையை பார்க்கும்போது. இன்னொருத்தர் இதே கடவுள் சிந்தனையை ஆண்டன் பெனி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கடவுளே என பெரும் சத்தத்தோடு அலறினேன், கடவுளே என பெரும் சத்தத்தோடு அலறினேன், கேட்டிருக்கும் பழகிய குரல் தானே என்று போயிருப்பார். நம்ம தெருவில் இடியாப்ப விற்க ஒருத்தர் வருவார் பாருங்க, இடியாப்பம் அப்படின்ட்டு வருவாரு, நம்ம பாத்திரத்தை தூக்கிட்டு எனக்குன்ட்டு ஓடுவோம், அவர் போயிடுவார். அது மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம கடவுள் பார்ப்பார். நீ தானே, நீ டெய்லி இப்படி தானே கத்திக்கிட்டே இருக்கிற, அப்புறம் உன்னைய பார்க்குற அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கிறார். இப்போ இந்த கடவுள் தத்துவம் குறித்து எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த தத்துவத்தை எப்படி பார்க்கலாம்? ஆத்மா நாம் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதுறார். கடவுளை கண்டேன், கடவுளை கண்டேன், எதையும் கேட்கவே தோன்றவில்லை, அவரும் புன்னகைத்து விட்டு போய்விட்டார், ஆயினும் மனதில் ஒரு நிம்மதி. கடவுளை இப்படி பார்த்தீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். கடவுளை பார்க்குறோம், ஒண்ணுமே கேட்க வேண்டாம், அவரும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போவார், நிம்மதியா இருந்துடலாம். யார்கிட்டையும் எதிர்பார்த்துக்கிட்டே, அது கடவுளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒன்னொன்னையா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அவங்க மேல நமக்கு மன சங்கடங்கள் தான் அதிகரிக்குமே தவிர நிம்மதி ஒரு நாளும் வராது. எதையும் எதிர்பார்க்காம இயல்பா இருங்க, அவங்களும் நம்ம கிட்ட இயல்பா இருப்பாங்க, நாமளும் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு கவிதை எத்தனை வாசல்களை திறந்து வைத்துக் கொண்டே போகிறது பார்த்தீங்களா? இதுதான் ஒரு கவிதை நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒன்று.